ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதோட டே 2 வீடியோ தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள தான் வந்தாச்சு. ரெண்டாவது அக்கா வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படியே நானுமே குட்டீஸ்க்கு வந்து பாலெல்லாம் போட்டுட்டு எல்லாருக்குமே டீயும் போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் குட்டீஸ்க்குலாம் பாலாத்தி கொடுத்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே இந்த நாட்டுக்கோழி முட்டையும் அப்புறம் நல்லெண்ணெயும் கொடுப்பாங்க. ஸோ அந்த முறைப்படி பாப்பா எழுந்துட்டோனுமே வெறும் வயிற்றுல நாட்டுக்கோழி முட்டையுமே அப்புறம் வந்து நல்லெண்ணெயுமே கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனாலுமே சாப்பிட்டு ஆகணுமேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டா. நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து மட்டன் குழம்பு, முட்டை தோசை, இட்லி தான் சாப்பிட்டுருந்தோம். திவ்யா பாப்பா பார்க்கறதுக்காக எங்க டாடி வந்திருந்தாரு. அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்கவே இல்லை. ஸோ செகண்ட் டே தான் வந்திருந்தாங்க. பாப்பாவை பார்த்துட்டு அவருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. பாப்பாக்கு வரும்போது பாண்டியாஸ் பிரியாணினா பிடிக்கும்னு சொல்லிட்டு பாண்டியாஸ்ல பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே நான் அப்படியே தர்ஷினி பாப்பாக்கு வச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். மதியானத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டுட்டு அக்கா வந்து எல்லாருக்குமே போன்ல வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. அப்படியே எல்லாருமே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பாப்பாக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நாங்க எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பியாச்சு வெளியே. எங்க போறோம்னு சொல்லி போக போக வீடியோல சொல்றேன். தரா பாப்பா டிவில பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டா. நாங்களுமே அப்படியே சேர்ந்து எல்லாருமே பாட்டை பாடிட்டு இருந்தோம் ஜாலியா. அதுக்கு நேரம் ஃபன் பண்ணிட்டு அக்கா வந்து எல்லாருக்குமே குங்குமம் கொடுத்திருந்தா. ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். நாங்க பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா சொல்லிட்டோனுமே பாப்பாவை பாக்குறதுக்காக நானும் எங்க ரெண்டாவது அக்காவும் வந்துட்டோம். எங்க கொடுத்தானே நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்படியே அந்த ஃபார்மாலிட்டி படி குங்குமமும் நெத்தியில வச்சுட்டு எங்க மாமா பொண்ணும் வந்திருந்தா கலை. அப்புறம் அவளையும் பசங்களோட வீட்டுல விட்டுட்டு நாங்க அப்படியே எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருந்தோம். பாப்பாக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்துட்டு நானுமே வந்து பேங்கிள் மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே நானுமே பேங்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது பேங்கிள் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களையும் பார்த்துட்டு எல்லாரும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் அக்கா வீட்டுனாலே நைட்டு சீரக தண்ணியை குடிச்சிட்டு தான் படுப்போன்னு. அதுக்கான விளக்கத்தை எங்க மாமா சொல்வார், கேளுங்க. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும்தான் நாங்கள் சீரக தண்ணி குடிக்கிறது இல்லை. வருஷத்தில் 365 நாள் சீரக தண்ணி குடிச்சு தான் படுப்போம். 8 மணி ஆனாலும் நைட்டு குடிச்சுட்டு தான் படுப்போம். நல்ல விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு இதை நாங்கள் ஒரு 13 வருஷமா இதை நாங்கள் ரெகுலராக இதை பண்ணிட்டு இருக்கோம். பசங்க கூட வானான்னு சொல்லுவோம், ஆனா நீங்க கொடுத்துருவீங்க. அதே கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாமா கேமரா முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறாரு. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க அக்கா கிண்டல் பண்ணிட்டே இருந்தா உனக்கு கண்டென்ட் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போய் படுத்தாச்சு. இப்படிதான் எங்களுக்கு இந்த டே 2 முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.